திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் பேசுறேன். இந்த நிகழ்ச்சி பிரபலங்களின் மறுபக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற பிரபலம் உண்மையிலே மிகப்பெரிய பிரபலமா ஆயிட்டாங்களா போக பார்க்கலாம். இவங்க தொலைக்காட்சி தொடர்கள் நடிச்சாங்க, அப்புறம் சின்ன சின்ன படங்கள் நடிச்சாங்க. இவங்க ஃபேமஸ் ஆனதே அவங்க ஐ தான், கண்ணு தான். அதாவது ஒரு பெண்களுக்கு நடிகர்களுக்கு இதே இன்ஸ்பிரேஷன் பண்றது கண்ணு தான் நடிக்கணும்பாங்க. அந்த கண்ணு அழகா இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த கண்ணு பூனை கண்ணா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஃப்ரேம்ல பார்க்கும்போதே அவங்க ரொம்ப அழகா அவங்க கண்ணு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த பூனை கண்ணு புவனேஸ்வரி அவங்கள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன ரோல் நடிச்சிருந்தாங்க. சீரியல் எல்லாம் வில்லியா நடிச்சாங்க. அப்புறம் சினிமாலையும் என்ட்ரி ஆனாங்க. சினிமாவில் என்ட்ரி ஆகி வடிவேலோட காமெடி பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய இயக்குனரோட படத்துல ஒரு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் என்னன்னா, ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்து காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு முக்கியமான பருவ வயசுல எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போற மாதிரி, அந்த இடத்துல ஒரு பெண்ணை சந்திக்கிற மாதிரி, அந்த பெண்ணா, அதாவது அந்த படத்துல 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணுகிட்ட போற மாதிரியும் அந்த பெண்ணா அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல பாய்ஸ் படத்துல அந்த கேரக்டர் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆனாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சாரோட கூட படம் பண்ணாங்க. வடிவேல் சார் எப்பவுமே கூட நடிக்கிற அவங்க வடிவேல் சாரோட காமெடியில நடிச்சாங்க. வடிவேல் சார் பத்தி உங்களுக்கு தெரியும். அவங்க கூட நடிக்கிற காமெடி நடிகர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு, நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா என்ன காரணமோ எனக்கு தெரியல, அந்த படத்தோட அவங்க மறுபடியும் வடிவேல் சாரோட ஜோடி சேரல. அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டு அவுட்டு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு செய்தி, விபச்சார வழக்கில் கைது அப்படின்னு பேப்பர்லாம் போட்டாங்க. விபச்சார வழக்கு கைது அப்படிங்கிறது நிறைய அரசியல் இருக்கும், நிறைய பழிவாங்கலும் இருக்கும். இன்னொன்று எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில காலகட்டங்களில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நடிகை விபச்சார வழக்கு கைது, இவங்க வீட்டில் விபச்சாரம் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணோம், அங்கே விபச்சாரம் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல நிறைய ரூமர் இருக்கும், உண்மையும் இருக்கும். இவங்க விஷயத்துல ரூமரா உண்மையாங்கிறது நம்ம அலச வேண்டியதில்லை. ஆனா விபச்சார வழக்கு கைது அப்படிங்கிறது செய்தியில பேப்பரா வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. இவங்களை இவங்க அரெஸ்டான அதே காலகட்டத்துல மேலும் சில நடிகைகளும் விபச்சார கைதுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆனாங்க. அப்போ சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அரசியல்வாதிகள் அவங்கள கூப்பிட்டாங்க, அவங்க அதுக்கு அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகலை அப்படிங்கிறதுக்காக அவங்க மேல அதிகாரப்பூர்வமா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி விபச்சாரங்களை கைது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் செய்தித்தாள் வந்துச்சு. இதுல உண்மையிலேயே விபச்சாரம் பண்ணி உள்ள போனாங்களா, இல்ல அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க மேல விபச்சார குற்றம் சாட்டப்பட்டு உள்ள போனாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு நடிகை ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயத்துல அடிபட்டாங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கண்டிப்பா சரியா தான் செய்யும். அந்த அளவுல புவனேஸ்வரி சீரியல்லையும் நடிக்கிறது இல்லை, சினிமாவிலையும் தலை காட்டுறது இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு ஜாதி கட்சி அடைக்கலம் கொடுத்து இன்னைக்கு அவங்களை ஒரு பெருப்பான போஸ்ட்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு நடிகை ஒரு கட்சிக்கு போனாலே அந்த கட்சிக்கான மதிப்பு உயரும். இது எப்படி குஷ்பு காங்கிரஸ் இருந்தப்போ காங்கிரஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம், அப்புறம் பிஜேபி போனா பிஜேபி பத்தி பேசுறோம், டிஎம்கே இருந்தா டிஎம் பத்தி பேசுறோம். இப்போ நான் சொன்னேனே, புலமையும் வறுமையும் சேர்ந்து இருக்கவங்க சினிமாவும் அரசியலும் சேர்ந்து தான் இருக்கும் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுலயும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கட்சியிலையும் மகளிர் அணி அப்படிங்கிற ஒன்று உருவாக்கி அதுக்கு ஒரு நடிகை தலைவி ஆக்குறது எல்லா கட்சியிலையும் இப்போ பரவலா இருக்கு. அந்த கட்சியில மகளிர் அணி இல்லை, அந்த கட்சியில ஒரு நடிகை இல்லைன்னா அது கட்சியாவே பார்க்கப்படுறதில்ல தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு ஜாதி கட்சியில இந்த புவனேஸ்வரிய ஒரு போஸ்டிங் ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. இது ஏன் சொல்றோம்னா, வடிவேலோட காமெடி கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறம் சில படங்கள்ல ஒன்று துக்குடா துண்டூர்ல வந்திருந்தாங்க. இதுல அப்போ கொஞ்சம் அந்த காலகட்டத்துல ஒரு நாயர்கள் வரிசையில முதலிடத்துல ஒரு நல்லா நடிக்க தெரியும் அப்படிங்கிறது, நவரசத்தை புளிஞ்சு எடுப்பாரு அப்படின்னு சொல்ற ஒரு நடிகர், உண்மையில வாரிசு நடிகர்னு சொல்லலாம். இவரை அவரோட வாரிசு இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நடிகர் உங்களுக்கு தெரியும், எப்போ வந்தாலும் ஒரே டேக்ல ஓகே பண்ணுவாரு, ஆனா ஷூட்டிங் லேட்டா தான் வருவாரு. திடீர்னு ஷூட்டிங் ஸ்பெல்லாம் காணாம போயிடுவாரு. அவரு தான் காணும்னு பார்த்தா பக்கத்துல ஹீரோயினும் காணாம போயிருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் எங்க போவாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஆனா ஷூட்டிங்ல நல்லா நடிச்சுவாரு. அந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். தமிழ்நாட்டு பெண்களுக்கு அரவிந்த்சாமி அஜித் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பெண்களுக்கு கமலஹாசனுக்கு அப்புறம் ஒரு எப்படி சொல்றது கிரஷ் இருந்துச்சுன்னா அது அந்த நடிகருக்கு தான். அந்த நடிகர் கலக்கர சந்துரு அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாரு. அந்த படத்துல ஒரு கேரக்டர்
நம்ம பூனகன் புவனேஸ்வரி பண்றாங்க. இதுல வந்து அவங்க 2 பேரும் தொடர்பு ஏற்படுது. அவங்க 2 பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொடர்பு வந்து நீண்ட காலம் நீண்டு வரும்போது தான் இந்த விபச்சார வழக்கில் வந்து அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. இந்த விபச்சாரம் வந்து அவங்க காப்பாற்றி அந்த காப்பாற்றுறது பேக்ரவுண்ட் வேணும். எப்பவுமே பேக்ரவுண்டு தப்புனா தப்பிச்சிடலாம், பேக்ரவுண்ட் இல்லாமல் தப்புனா தான் மாட்டிக்கணும். இவங்க ஒன்று தப்பு பண்ணிட்டு பேக்ரவுண்ட் போய் சேர்ந்துக்கலாம், இல்லை பேக்ரவுண்ட் இருந்துட்டு தப்பு பண்ண ஆரம்பிக்கலாம். இவங்க வந்து தப்பு பண்ணாங்க, அந்த தப்புலையும் தப்பிக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் சேர்ந்தாங்க. ஸோ அந்த நடிகர் தான் இவங்களுக்கு இந்த உதவி பண்ணது, ஒரு ஜாதி கட்சியில் வந்து அவங்களை வந்து உறுப்பினர் ஆக்கினது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த நடிகருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க பையன் வாரிசு நடிகா வந்துட்டு இருக்கான், அவருக்கு பெருசாக ஒன்று வரல. மறுபடியும் அந்த நடிகர் வந்து இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அரசாங்க அதே நேரத்தில் இன்னொரு நடிகையும் அரசாங்க. அவங்க சின்ன வேடம், சின்ன ஜமீன், பெரிய குடும்பம் இந்த படங்களை வந்து கவர்ச்சி கதாநாயகா நடிச்சாங்க. ஆள் நல்லா பார்க்க வாட்ட சத்தமாக இருப்பாங்க, நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. அவங்க வளர்ந்து வர நேரத்தில் தான் இந்த மாதிரி விபச்சார வழக்கில் அவங்களும் மாட்டினாங்க. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்திலாம் விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு என்ன ஆனாங்கன்னே தெரில. அவங்களை யாரும் காப்பாற்ற எந்த ஹீரோவும் கை கொடுக்கல. ஏன்னா அவங்க என்ன சமூகம்னு யாருக்கும் தெரில. இந்த பூனகன் புவனேஸ்வரிக்கு நம்ம நவரசமாக புரிஞ்சு நடிக்கிற நாயகர் தன்னோட சமூகத்தை சேர்ந்தவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடைக்கலம் கொடுத்து ஒரு கட்சியில் போஸ்ட் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதான் உண்மை. விபச்சார கைது வராங்க. நடிகர் சங்கமோ இல்லை தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை வந்து அவங்களோட பேக்ரவுண்டோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உண்மையா இல்லையான்னு ஆராயலாம். அதை விட்டுட்டு ஒரு நடிகர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு புகழ்பெற்ற நடிகர், ஒரு விபச்சார கைதான ஒரு நடிகைக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது. ஏன்னா ஒன்று, தன்னை கூட நடித்த நடிகை தப்பாக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு அவங்கள வெளியே கொண்டாந்தாங்கன்னா அது வந்து ஓகே, தன்னோட கூட நடித்த சக நடிகை வந்து தப்பாக கைது பண்ணுறாங்க, அவங்க பேரில் இருக்க கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் முற்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் தன்னோட சமூகத்தை சேர்ந்தவர், அதனால அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் காப்பாற்றணும்னு நினச்சி அவர் காப்பாற்றி அடைக்கலாமல் ஒரு கட்சியில் சேர்க்கும் போது தான் இனத்தை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமாக வெளிப்படுத்துறாருங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. நடிகர் அவங்க நடிகைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த கேஸ்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தன் சமூகத்தை இருந்த ஒரு கட்சியில் வந்து அவங்கள வந்து, ஏன்னா அவங்களும் அந்த நடிகையும் அந்த சமூகத்தை இருந்தவங்க தெரிய வருது, அவங்கள கொண்டு போய் ஒரு கட்சியில் பாதுகாப்பாக ஒரு போஸ்ட் வாங்கி கொடுக்குறாங்க. இதே காலகட்டத்தில் தான் கூட நடித்த இன்னொரு நடிகையும் கதாநாயகியா நடித்த ஒரு நடிகை வந்து கைது செய்யப்படுறாங்க. இதே வழக்கில், விபச்சார வழக்கில் வினிதா. அவங்களுக்கே அந்த நடிகை சப்போர்ட் பண்ணல. அப்போ தான் கூட நடித்த நடிகை அப்படிங்கிறது அங்கே முக்கியம் இல்லை, தன்னோட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத முக்கியம்னு தெளிவாக தெரியுது. ஹெல்ப் பண்றதா இருந்தா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கணும், 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமுங்கிற மாதிரி ஒரு நடிகைக்கு இப்போ அம்போன்னு விட்டுட்டு இன்னொரு நடிகை கை கொடுத்தது எதை குறிக்குதுன்னா, தன்னோட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் செய்யணுங்கிற அவரோட மனசுல இருக்கிற இயல்பை தான் காட்டுது. என்ன இருந்தாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி தன்னோட சமூகத்தை சேர்ந்தவங்க தப்பு பண்ணாலும் காப்பாற்றணும், மற்றவங்க மாட்டிக்கிட்டாலும் தண்டனை அனுபவித்தாலும் எப்படி பண்ணாலும் விட்டணுங்கிறது தான் அவரோட கொள்கையா இருக்குங்கிறதா இதுலேருந்து தெரிய வருது. இது வந்து அந்த நடிகர் மட்டும் பொறுத்து இல்லைங்க, சினிமாவில் வந்து இப்போ ரொம்ப எல்லா சமூகமும் தன்னோட சமூகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் வந்துருச்சு. அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துருக்கு. நடிகர்களை போய் இப்போ இயக்குனர்லேயே வந்துருச்சு. ஒவ்வொரு இயக்குனரும் தன்னோட சமூகம் சேர்ந்தவங்களை வந்து நடிகை ஆக்குறது, தன்னோட சமூகத்தை சேர்ந்த வந்து இயக்குனர் ஆக்குறது. இன்னொரு இயக்குனர்லாம் இருக்காரு, அவர் நினைச்சாங்கன்னா 24 கிராஃப்டையும் தன்னோட சமூகத்தை சேர்ந்தவங்களாம் வச்சது படம் இயக்குவார் போல. இந்த மாதிரி கலாச்சாரம் சினிமாவை எங்க கொண்டு போகுதுன்னு தெரியலைங்க. இந்த கலாச்சாரம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தப்பாக தான் நினைக்கிறேன். ஏன்னா காலை சினிமாங்கிறது தான் ஜாதி மதம் ஒழிச்சது. இப்போ நம்ம தேட்டருக்கு போகிறோம், பக்கத்தில் படம் பார்க்கும்போது யார் உட்காந்துருக்கா, என்ன ஜாதி உட்காந்துருக்கான், என்ன மாற்றுக்காரன், நம்ம எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஜாதி மதத்தை ஒழிச்சதுல காதலை விட சினிமா முக்கிய பங்கு வகிச்சது. ஆனால் இப்போ அந்த சினிமாலேயே சமூகம் சார்ந்த படங்கள்னு சொல்லி, சமூகம் சார்ந்த வாழ்வியல் முறைன்னு சொல்லி தன்னோட சமூக சார்ந்தவங்களை வந்து தூக்கி விடுறது பரவாயில்ல. பல பேரே சொல்லியிருக்காரு குடி உயர்த்துதல்னு சொல்லி, தன்னோட சமூகத்தை தூக்கி விடணும் தான்.
ஆனால் மற்ற சமூகத்தை சாடுறது, மற்ற சமூகத்தை வந்து அம்போன்னு விடுறது, மற்ற சமூகத்தை வந்து கெட்டவங்களா சித்தரிக்கிறது இப்போ நிறையா தமிழ் சினிமா அதிகரித்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நடிகர்களுக்குள்ளே இந்த மாதிரி மனப்போக்கம் வரும்போது இயக்குநர்களும் அந்த மனப்போக்கத்தை வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து தமிழ் சினிமாவை நல்ல பாதைக்கு அழைத்து செல்லாதுங்க தான் என்னோட. இந்த மனப்பாங்கு தமிழ் சினிமாவை நல்ல பாதைக்கு அழைத்து செல்லாது என்பதுதான் என்னோட கருத்து. இந்த மனப்பாங்கை விட்டு இயக்குநர்களும் நடிகர்களும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா இருக்கணும். எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு பாதிப்புனா எல்லாரும் அவங்களுக்கு போராடணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். நன்றி, வணக்கம்.